ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு நைட்ரன்ஸ் யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரும் வர வைக்கிறேன். உங்கள் எல்லாரும் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நாங்கள் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வெளியுமே வந்திருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணது ட்ரை பண்ணேன். லென்த்தான வீடியோஸ் இல்லை, ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான். பட் எல்லாம் போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வீடியோஸ் செய்வேன்னு பார்த்தேன். பட் ஐடியா நீங்கள் என்னை பற்றி ஷார்ட் வீடியோ செஞ்சு போடுவேன். இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோ எனக்கு முடிஞ்ச அளவு செஞ்சேன். நான் அதை அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் லைக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டி கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் என்ன செஞ்சாலும் செய்யலாட்டியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லணுமான இன்னொரு விஷயத்தான். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, புதுசாக பார்க்குறீங்கன்னா இல்லை பழசாக பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாருக்கும் அம்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன சப்போர்ட் தான். இப்போ நீங்கள் தந்த சப்போர்ட்டில் ஒரு 116 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே ரீச் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே ஈக்கணும். ஸோ அதனால் பறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நான் சொல்கிறேன் என்ன ரீசன் ஆகிடுச்சு, இது என்ன பேக்ரவுண்ட் டீட்டெயில் எல்லாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெட் ஆஃபீஸ் கிட்டேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் மாதிரி ஒரு இடம் தான். இது ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம் தான். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே இந்த 3 நாள் லீவ் இருந்துச்சு. என்ன ரீசன்டா சிங்கள அண்ட் தமிழ் லீவ் வந்துச்சு தானே இந்த கிட்டத்தில். ஸோ அதனால் எல்லா ஆஃபீஸருக்கும் எல்லா இடத்துக்கும் லீவ் தந்தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் அவங்களோட ஊருக்கு போய்த்துட்டா. இந்த 3 நாள்லேயே நான் வீட்டிலே தான் இருந்தேன். வீட்டிலேருந்து எப்படியுமே தூங்குறதுக்கு ஒரு ராத்திரி 1:30-2 மணிக்கிட்டே வேண்டாம். படம் பார்த்துட்டு தான் நான் படுப்பேன். காய் அது இல்லை, தமிழ் படம் பார்த்துட்டு தான் படுப்பேன். அதுக்கப்புறமா இனி எப்படியுமே வெள்ளை எலும்புறதுக்கு எப்படியும் ஒரு 9-9:30 கிட்டே ஆகும். அதுக்கு முந்தி எலும்புவேன் ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ ப்ரே பண்ணிட்டு அப்புறம் திரும்பி தூங்குவேன். தூங்கிட்டு எப்படியும் 9-9:30 ஆகும் நெக்ஸ்ட்டு சொல்லப்போனால் எலும்புறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி வேலை நாள், அதுவும் அவ்வளோ பெருசாக மைண்ட் லீகல் வேலைக்கும் எலும்புற நேரம் 9. இன்றைக்கி எலும்புற நேரம் 9 மணி. 9 மணிக்கு எழும்பிட்டு டைமை பார்த்து சீக்கிரம் எல்லாம் வெறுத்து வைத்துட்டு இன்றைக்கி லேட் ஆகிட்டா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ தடை மாதிரி அடித்து பிடிச்சி இங்கே பார்த்தேன்டா, இங்கே ஆஃபீஸில் அவ்வளோ ஆளுகளே இல்லை. என்ன ரீசன்டா நான் சொன்ன ரீசன் தான். எல்லோரும் அவனோட ஊருக்கு போய்த்து. அதனால் இனி இங்கே அவ்வளோ பெருசாக ஆள்கள் இன்றைக்கி இல்லை. அதனால் நான் கொஞ்சம் இப்போ வெளியே வந்தேன். அந்த பார்க்குது இந்த பார்க்கு நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம், சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். ஸோ இந்த பார்க்க நான் அவங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்தேன். இங்கே வந்ததில் இனி உட்காந்து கொண்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கொண்டு அப்படியே நான் போவேன். இப்போ நான் 11:45 எப்படி இங்கேருந்து ஒரு 12:30 மாதிரி போகணுண்டா வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே லஞ்சை முடி வச்சுட்டு தான் வந்துடுவேன். அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு ஆஃபீஸுக்கு போய்த்துட்டு சரியாக ஒரு 4:30 போல் ஆஃபீஸ்லேருந்து கலந்துட்டு அப்படியே போய்த்துடுவேன் ஜிம்முக்கு. செல்ல அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வந்தேன் நினைவு இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு இதான் ரீசன். மெயினாக வீடியோ செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நினைவில்லாமல் போகுது. அதுதான். ஆனால் இப்போலேருந்து கொஞ்சம் கண்டினியூவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தில் ரிசல்ட்ஸும் வந்துச்சு. நான் நினச்சேன் சபை குழப்பி தான் உண்டு. பட் ஐ எம் பாஸ். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இது. ஏண்டா ஸ்போர்ட்ஸ் சைட்லேயே தான் இருந்தேன். இனி அதில் எனக்கு அவ்வளோ பெருசாக படிக்கிறதுக்கு டைமும் கிடைக்கல. ரொம்ப பேர் இனி சொன்னாங்க, நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போகிறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் கடைசியிலேருந்து எப்படி நீங்கள் 2 வருஷத்தில் ஃபெயிலாக தான் போகிறீங்க அது இதுண்டு.
ஸ்போர்ட்ஸ் சுற்றி. ஸோ இப்போ அப்படி சொன்னவர்கள்லாம் இனி நான் பாஸ் ஆனதுக்கு இப்போ ரிசல்ட் சம்பளத்துக்கு போகிறோம் ஒரு சத்தம் இல்லை. செஞ்சு காட்டிட்டேன்னா எனக்கு 7 விண்டு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஸோ அதனால் இப்போ யார்ட்டையும் அவ்வளோ பெருசாக சத்தம் இல்லை அதை பற்றி. வேறு என்ன சொல்லணும், உங்களுக்கு இந்த லொக்கேஷன் நான் காட்டலைண்ணா, கொஞ்சம் காட்டு வாங்க. ஸோ அதுதான் அந்த லொக்கேஷன். எப்படி லொக்கேஷன் நல்ல இதானே. ஸ்ரீலங்காவில் நிஜமான சொல்ல போனால் கூட நல்ல நல்ல பசந்தான இடம் லீகி இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒரு அருமையும் இல்லை. ஃபாரினர்ஸ் தான் அதை பற்றி வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பசந்தான எடுத்தவர்களுக்கு வெயிட்டு எல்லாம் இதாகிறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இனி அதை பற்றி ஒரு பெருசாக கணக்கொண்டு இல்லை ஏனோ தெரியா. இப்போ இந்த நாய் இந்த பார்க்கும் எவ்வளோ பசந்தாகிது இண்டியன் ரியலாக சொல்ல போனேன்டா ரொம்ப நல்லா இது. பட் எடுத்து செஞ்சுருந்தேன்னு இன்னும் நல்லா இருந்தீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் எனக்கு சொல்கிறதுக்கு எடுத்தேன். எப்படியும் மினி ஆஃபீஸ் இப்போ போனாலும் பார்க்கல அதே கணக்கு தான். எப்படியும் 20th ஏப்ரல்லேருந்து தான் ஆஸ் யூஸ்வல் பழைய மாதிரி ஆகும். இனி அதுதான் சொல்ல வந்தேன். இதுக்கப்புறமா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் சின்ன சின்ன கொஞ்சம் ஐடியாஸ் தாங்க. நான் இப்போ 2 ஷார்ட் வீடியோஸ் எடுத்தேன் ஷார்ட்ஸ். ஆனால் ஒன்று வந்து நல்லா இல்லைன்னு அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்டேன். நிஜமாக சொல்லணும் வேண்டா. அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்தேன். அது என்ன சம்மந்தமாக என்னென்னா மூவி ஒன்று பார்க்க போயிட்டீங்க. அதுதான் ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடுத்துக்கிறேன். பார்த்து நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா இல்லாட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் ஒன்று தாங்க. ஸோ ஐதான் சொல்லேயே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ ஐத்தான் அந்த அப்டேட் ஒன்றும் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுதான் அந்த வீடியோ அப்டேட். இதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணுறேன்ட்டு கண்டினியூஸாக பாருங்கள், வீடியோஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் நல்லா ஜாக்கிரதையாக இங்க பாய், see you. எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.